வணக்கம் நண்பர்களே. பிஜேபியில் இணைந்த ஸ்டாலின் காலில் விழுந்தாரா? திரைமறைவில் ரகசியமான ஒரு உடன்பாட்டுக்கு ஏற்பாடு நடக்கிறது என நம்புவதாக திமுக பாஜக கூட்டணி குறித்த கேள்விக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பதிலளிச்சிருக்கிறார். இது திமுகவினரிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. தூத்துக்குடி விமான நிலையத்தில் வைகோ செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவரிடம் பாஜக திமுக இடையே கூட்டணி உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறதா தாவேகா அமைச்சர்கள் குற்றம் சாட்டுகிறார்களே, அது குறித்து உங்கள் கருத்து என்ன என கேட்டாங்க. அதற்கு வைகோ திரைமறைவில் ரகசியமான ஒரு உடன்பாடு ஏற்பாடு நடக்கிறது என நம்புகிறேன் என சொல்லியிருக்கிறார். சட்டசபை உறுப்பினர்களுக்கு கார் வாங்குவது குறித்த கேள்விக்கு வைகோ பதிலளிக்கையில் எம்எல்ஏக்கள் நிறைய பேருக்கு கார் கிடையாது, அதற்கான வசதியும் அவர்களிடம் கிடையாது. வாகனம் கொடுப்பதில் தவறில்லை. விருப்பமில்லாதவர்கள் வேண்டாம் என மறுத்து கொள்ளட்டும், இல்லாதவர்கள் வாங்கி கொள்ளட்டும். இதை நல்ல நடவடிக்கையாக தான் நான் பார்க்கிறேன் என்றார். தொடர்ந்து வைகோ பேசுகையில், நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் வாக்குகள் எண்ணப்படுவதற்கு 2 நாட்களுக்கு முன்பு செய்தியாளர்கள் என்னை சந்தித்த போது தேர்தல் முடிவுகள் அதிர்ச்சி தரமாக ஆச்சரியங்களை உள்ளடக்கியதாக இருக்கும் என நான் கூறினேன். அதேபோல்தான் தேர்தல் முடிவுகளில் தமிழக வெற்றிக்காக மகத்தான வெற்றி பெற்று ஜோசப் விஜய் முதல்வராகியுள்ளார். 100 நாட்கள் ஆகிவிட்டது, தாவேகா என்ன சாதித்து விட்டது என கடந்த ஆட்சியாளர்கள் தரப்பிலிருந்து கேட்கிறாங்க. இதுவரை தலைவிரித்தாடிய லஞ்சத்தை ஊழலை வேருடன் சாய்ப்போம் என சொன்னதை விஜய் நிரூபித்து காட்டியிருக்கிறார். இதுவரை பதிவுத்துறை, ஆசிரியர், நர்ஸ் இடமாற்றம், வீடு கட்ட நிறுவனங்கள் அமைக்க என ஒவ்வொன்றுக்கும் லட்சம் முதல் கோடி வரை புரண்ட ஊழல் களையப்பட்டிருக்கிறது. இதைவிட புதிய அரசால் என்ன சாதிக்க முடியும்? இதுவரை நிர்வாகத்திற்கு சீர்கேடாக இருந்த ஊழலை ஒழிப்பேன், தயவுதாட்சணம் இல்லாமல் நான் நடவடிக்கை எடுப்பேன் என விஜய் தெரிவித்தார். அதை மெய்ப்பித்து காட்டிவிட்டார் என்று தான் நான் கருதுகிறேன். முன்பு மாதிரி அரசு அலுவலகங்களில் கப்பம் கட்ட வேண்டியதில்லை என்ற மகிழ்ச்சியில் பொதுமக்கள் இருக்கிறார்கள். அது மிக பெரும் சாதனையாக பார்க்கப்படுது. சட்டசபையில் விஜய் ஆற்றிய உரையை கேட்டேன். அதில் ஒரு முக்கிய குற்றச்சாட்டை வைக்கிறார். அண்ணா மறைவுக்கு பிறகு 1969 கருணாநிதி முதல்வராக பொறுப்பேற்றவுடன் அந்த காலகட்டத்தில் நான் 4 புதிய அணைகளை கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே கட்டியது. அதை திமுக அரசு தடுக்கவில்லை, தடுப்பதற்கான குரலையும் எழுப்பவில்லை. மேகதாது அணை கட்டுவதை எதிர்த்து 2014ஆம் ஆண்டு கிருஷ்ணகிரி மாவட்ட எல்லைக்கு ஆயிரக்கணக்கானவர்களுடன் சென்று போராட்டம் நடத்தினேன். தஞ்சை டெல்டா பகுதியிலும் ஊராக சென்று போராடி தமிழகத்தின் தலையில் விழப்போகிறது. தஞ்சை தரணி பஞ்ச பிரதேசமாக போகிறது. இவ்வளவு பெரிய ஆபத்தை எதிர்க்க தமிழகம் கொந்தளிக்க வேண்டும் என வலியுறுத்தி 1 மாத காலம் கட்சி கொடி காட்டாமல் ஊராக சென்று பிரச்சாரம் செய்தேன். மேலும் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா தேநீர் விருந்துக்கு திமுக எம்பி கனிமொழி சென்றது பாஜகவுடன் இணக்கமாயிருப்பது, இவற்றை வைத்து திமுக பாஜக ரகசிய கூட்டணி வைத்துள்ளதா தாவேகா அமைச்சர்கள் குற்றம் சாட்டி வராங்க. அந்த குற்றச்சாட்டு உண்மை என வைகோவும் தெரிவிச்சிருக்கிறார்.